தடைகளை தகர்த்தெறிந்து புதுயுகம் படைக்கும் பெண்ணிவள், நம்பிக்கை நாயகி. தேவகுமாரனே திருத்துவராஜனே, தேவகுமாரனே திருத்துவராஜனே, தினமுமை தொழுதிடுவே, தினமுமை தொழுதிடுவே. மாயலோக தீய பேயை வானிலிருந்து வந்து ஜெயித்த தேவகுமாரனே திருத்துவராஜனே, தேவகுமாரனே திருத்துவராஜனே, தினமுமை தொழுதிடுவே, தினமுமை தொழுதிடுவே. ஜகத்தின் ரட்சகனே பரிபூரணனே, அதியும்பர்கள் தொழும் அமலோனே. ஜகத்தின் ரட்சகனே பரிபூரணனே, அதியும்பர்கள் தொழும் அமலோனே. அகத்திரை நீக்கிடும் அருமருந்தானவனே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை மனுஷராக படைத்தவரும் அதிலும் இந்த மாதர் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் நம்மை பெண்களாக படைத்தவரும் இன்று நம்மை தமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நடத்துகிறவருமாகிய ஆண்டவருக்கே துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். வணக்கம் வணக்கம். அது என்ன, நம்மை பெண்களாக படைத்தவர் என்று குறிப்பிட்டு இன்றைக்கு நன்றி சொல்றது ஆச்சரியமா இருக்கு. அதைத்தானே நானும் கேட்குறேன் கிரேஸ் அக்கா. பெண்ணாக பிறந்து படுகிற பாடுகளை என்ன சொல்ல? வீட்டில் மனுஷன் ஒரு புறம், பிள்ளைகள் ஒரு புறம் என்று பார்த்தா மாமி மச்சால் பிரச்சனைகள் சொல்லி வேலை இல்லை. கீதா, நீ சொல்றது மறுக்க முடியாததுதான். ஆனா தேவனாகிய கர்த்தர் பெண்ணை படைத்த நோக்கத்தை விட்டு நாங்க வழுவி விட்டோம் என்றதையும் நாங்க மறுக்க முடியாது. அது சரி, பெண்கள் ஜெபிக்கும் போது என்ற புத்தகம் வாசிச்சிருக்கியா? நீ எங்க புத்தகம் வாசிக்கிறது? நீங்க வாசிச்சீங்களா? ஓ, வாசிச்சேன். பெண்கள் குழுக்களாக ஜெபிக்கும் போது சபையில பெரிய அசைவு உண்டான சம்பவங்கள் எல்லாம் அதுல படிச்சது நல்ல ஞாபகம். எங்கட பைபிள்லேயும் ஜெப வீராங்கனை என்று சொல்லத்தக்க ஒரு பெண் இருக்கிறாள், எனக்கு தெரியும். பரவாயில்லையே, அப்ப அவ பற்றி இன்றைக்கு பார்ப்போமா? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க இருக்கிற பெண் கதாபாத்திரம் அர்ப்பணத்துடன் ஜெபிக்கின்ற பெண்ணுக்கு ஒரு நல்ல உதாரணம். அதாவது நாங்கள் எதையாவது வாக்கு பண்ணினால் நமக்கு குறைவு ஏற்பட்டாலும் அந்த வாக்கை தேவனுக்கு முன்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கும் இந்த பெண் பாத்திரம் நமக்கு முன்மாதிரியாகவே இருக்கிறாள். மேலும் ஜெபம் என்பது தேவன் கிரிய செய்ய தடையாக இருக்கும் கதவுகளை உடைத்து திறந்துவிடும் என்பதையும் இவளுடைய ஜெப வாழ்க்கை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஒரு காரியத்தை இன்றைக்கு மனதில் நிறுத்திக் கொள்வோம். நம்மிடம் இருக்கிறவையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவையும் தேவனாகிய கர்த்தரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் ஈவு என்பதிலும் பார்க்க ஒரு விதத்தில் அவற்றை கடன் என்றுதான் சொல்ல வேண்டும். கடன் என்பது என்ன? ஒருவருக்குரியதை அவர் இன்னொருவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுக்கிறார். காலம் முடியும் போது வாங்கியவர் உரிமையாளரிடம் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். இதை இந்த பெண்ணும் மனப்பூர்வமாகவே செய்து காட்டினாள். இந்த பெண்ணின் பெயர்தான் அன்னாள்.
அந்நாளின் சம்பவம் நமக்கு அநேக பாடங்களை கற்றுத்தருகிறது. உலகம் கணிப்பிடுகிற குறைகள், அதாவது வெறுமைக்குள்ளேயும் கூட கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை எங்களால் ஏற்க முடியுமா? ஆனால் நாம் பொறுமையுடன் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். அதுதான் தேவையானது. என்ன நடக்குமென்று தெரியாமல் சமுதாயத்தினதும் குடும்பத்தாரினதும் இழி சொற்களுக்கு ஆளாகி அமைதியாய் இருப்பது என்பது மிக மிக கடினமான விடயம். என்றாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எல்கானா என்ற மனிதனுக்கு 2 மனைவிகள். ஒன்று அன்னாள், மற்றது பெனின்னாள். ஒரே கணவனுக்கு ஒரே மனைவி என்பதுதான் தேவ நியமமாக இருந்த போதும் அந்த நாட்களில் பல காரணங்களுக்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை ஆண்கள் கொண்டிருந்தனர். இதன் விளைவுகளை நாங்கள் வேதாகம புருஷரின் குடும்பங்களிலே அநேக இடத்திலே காணலாம். குடும்பத்தில் சமாதானம் கிடைக்குமா? அடுத்ததாக, திருமணமான ஒரு பெண் தாயாகவில்லை என்றால் சமுதாயம் இன்றைக்கும் கூட அவளை ஓரக்கண்ணால் பார்ப்பதை தடுக்கவே முடியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலோ பிள்ளைகளை பெற்றெடுக்காத பெண்கள் தோற்று போனவர்களாக சமுதாயத்தில் கணவனுக்கு வெட்கக்கீடாகவுமே கருதப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பெண்ணை தள்ளிவிடவும் கணவனால் முடியும். ஆனால் இந்த எல்கானாவோ அன்னாளை அதிகமாகவே நேசித்தான். இதுவும் தேவ திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை அன்றைக்கு யாரும் அறிந்து கொள்ளவே இல்லை. இந்த எல்கானா சீலோவிலே இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருஷம் தோறும் 3 தடவைகள் கர்த்தரை தொழுது கொண்டு பலி செலுத்த போய் வருவது வழக்கம். பலி செலுத்திய பின்னர் பெனின்னாளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் பங்கிட்டு கொடுப்பதிலும் பார்க்க அவன் அன்னாளை அதிகம் சிநேகித்தபடினாலே அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் என்று காண்கிறோம். இந்த இடத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். இதுவும் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பகுதி. ஆனால் இதன் இரகசியத்தை அவளும் அறிந்திருக்கவில்லை, எல்கானாவும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இதை உணர முடியாத பெனின்னாளோ அன்னாளை மிகவும் துக்கப்படுத்துவாள். ஒரு நாள் வந்தது, வேத வாக்கியம் இப்படி சொல்லுகிறது, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆம், அவள் தனது துக்க வாழ்வை உதறிக்கொண்டு எழுந்திருந்தாள். போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே என்று கர்த்தரை அழைக்கிறதை காண்கிறோம். ஆம், அவள் ஒரு யுத்தத்தில் இருக்கிறாள். அந்த யுத்தத்தை கர்த்தரை தவிர யாராலும் முன்னெடுக்க முடியாது என்பதை அவள் உணர்ந்தவளாய் கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள் என்று பார்க்கிறோம். அந்த ஜெபத்தின் அம்சங்கள் பெருமதி வாய்ந்தவை. ஒன்று, உம்முடைய அடியாள் சிறுமைப்பட்டிருக்கிறேன் என்கிறாள். 2வது, உமது அடியாளை மறவாமல் நினைந்தருளும் என்கிறாள். இறுதியாக, நீர் அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் என்று திட்டவட்டமாக ஜெபிக்கிறாள். ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கும் பிள்ளையை கர்த்தருக்கென்றே ஒப்புக் கொடுப்பதாக அவள் தன் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொண்டிருந்தாள். ஆகவே ஆண் பிள்ளைதான் வேண்டும். முக்கியமாக இவள் எல்லோரும் கேட்கத்தக்கதாக ஜெபிக்கவில்லை. அன்னாள் தன் இருதயத்திலே தேவனோடு பேசினாள் என்று பார்க்கிறோம். ஆசாரியனாகிய ஏலி அவளை தப்பாக எடை போட்டிருந்தாலும் அவள் தன் உறுதியில் தளரவே இல்லை. பின்பு வேதாகமம் சொல்லும் வார்த்தை மிக மிக முக்கியம். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதுதான் விசுவாச ஜெபம் என்பது. அவளுக்குள் ஒரு உறுதிப்பாடு உண்டாயிருந்தது. காணாத ஒன்றை அவள் நம்பி இருந்தாள். பிரியமானவர்களே, எங்கள் மேலோட்டமான ஜெபங்களும் ஜெபித்த பின்னரும் அதே பாரத்தை தூக்கி சுமந்து திரிவதும் நிச்சயமாக அடைபட்ட கதவுகளை உடைத்து திறக்கவே திறக்காது. பெற்றோருக்கு ஒரே மகன், யுத்த காலத்தில் அடுத்தடுத்து அன்பான உறவுகள் இறந்ததை நேரிலே பார்த்த அந்த சிறுவனுக்கு வலிப்பு வியாதி வர ஆரம்பித்திருந்தது. செய்யாத ஜெபங்களும் இல்லை, செய்யாத வைத்தியமும் இல்லை. அவனும் வளர்ந்து வாலிப வயதை அடைந்து விட்டான். கலங்கி நின்ற பெற்றோரிடம், நீங்கள் ஜெபித்து கர்த்தர் தந்த மகனை கர்த்தரிடம் கொடுத்து விடுங்கள், கொடுத்துவிட்டு பின்னரும் நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டாம், வலிப்பு வந்தாலும் மனம் சோறாமல் இவன் உங்களுடைய பிள்ளை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி விசுவாசத்துடன் ஒரு கால கிரமத்தில் இவன் சுகமடைவான் என்று
உறுதியாக நம்பி உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றி விடுங்கள். அந்நாளுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்த கர்த்தர் உங்கள் மகனுக்காகவும் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டதாம். அந்த பெற்றோரும் தங்கள் மகனை முழு மனதோடு ஒப்பு கொடுத்து விட்டு பின்னர் எந்த முறுமுறுப்போ முறைப்பாடோ இல்லாமல் கர்த்தருடைய வேலைக்காகவே காத்திருந்தனர். கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். இன்று அவன் பெரியவனாகி மனம் முடித்து பெற்றோருக்கும் சபைக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். அன்று பெண்ணினாள் அன்னாளின் வெளிப்புறமான குறைகளைத்தான் பார்த்தாள். கர்த்தரோ அன்னாளுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். தம்முடைய திட்டம் நிறைவேறுதலுக்கான காலத்துக்காகவே கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தார் என்பது யாரும் அறிந்திருக்கவில்லை. வேளை வந்தபோது அன்னாள் கர்த்தருக்குள் திடங்கொண்டாள். கர்த்தர் அவளுக்கு வெறுமனே ஒரு ஆண் குழந்தையை அல்ல, இஸ்ரவேலை நடத்துகின்ற ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு நியாயாதிபதியையே கொடுத்து விட்டார். பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பது ஒருபோதும் வெட்கத்தை ஏற்படுத்தாது, உயர்வை மாத்திரமே கொண்டு வரும். அந்நாளின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்றுண்டு. இன்று கர்த்தருடைய கிருபைக்குள் வாழுகின்ற நாங்கள் கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் தந்தால் நான் அவருக்கு அது செய்வேன் இது செய்வேன் என்று அவருடன் பேரம் பேசுவது தவறு. அதிலும் அந்த தவறை செய்துவிட்ட பின்னர் கர்த்தரின் பிரச்சனைகளை அறிவார். என்னால் சொன்னபடி செய்யவும் முடியாது, உள்ளதை கொடுத்துவிட்டு நான் என்ன செய்வது என்று பின்வாங்கி விடுவது அதிலும் தவறு. அன்று அந்நாள் கர்த்தர் ஆண் பிள்ளையை தந்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களிலும் அவனை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன் என்று சொன்னாள். அந்நாள் பின்வாங்கி போக அநேக காரணங்கள் இருந்தன. ஆனால் அவளோ இனி பிள்ளைகள் பிறப்பார்களோ இல்லையோ என்று கூட தெரியாதிருந்தோம் கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை அப்படியே நிறைவேற்றி விட்டாள். சாமுவேல் என்ற பிள்ளை தன் தாயினால் கர்த்தருக்கென்று ஒப்புவிக்கப்பட்டான். பால் மறந்த அந்த குழந்தையை ஆலயத்தில் ஏலியிடம் விட்டுவிட்டு வரும்போது அந்த காட்சியை சற்று நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம். வேதனை நிறைந்த தருணம் அது. ஆனாலும் அந்நாள் பின்வாங்கி போகவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வது ஒரு விதத்தில் கடன் என்று சொல்லலாம் என்று ஆரம்பத்திலே நாங்கள் குறிப்பிட்டது ஞாபகத்தில் இருக்கும். ஆம், கர்த்தர் சாமுவேலை அந்நாளுக்கு கடனாக கொடுத்தார். நாட்கள் நிறைவேறியதும் அந்நாள் கர்த்தர் தனக்கு தந்ததை, அவருக்குரியதை அவரிடமே கொடுத்து விட்டார். இந்த சாமுவேல் தான் சவுலையும் தாவீதையும் ராஜாவாக அபிஷேகம் செய்தவர். பிரியமானவர்களே, தேவனை கட்டாயப்படுத்தி ஜெபிப்பது அல்ல, இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பது, இதுவே அர்ப்பணிப்பின் ஜெபம். கற்பத்தின் அடையாளம் தெரியாத போதே அன்னாள் தன் துக்கத்தை மறந்து மகிழ்ச்சியாக இருந்தாளே, அதுவே அவள் இருதயத்தை ஊற்றியதன் அடையாளம். இந்த விசுவாசம் நமக்குண்டா? ஜெபம் என்பது ஒரு கடமை அல்ல, அது நமது சுவாசம். கர்த்தர் கிரிய செய்ய வழி சமைக்கும் ஒரு உபகரணம். தேவ மாளிகையின் கதவை தட்டி திறக்கும் ஒரு திறவுகோல். நமக்கு நேரிடுகின்ற வெறுமையிலும் புறக்கணிப்பிலும் சந்தேகமின்றி ஜெபித்து அவரிடம் அதை விட்டு விடுவோம். அவர் தமது வேளையில் சகலத்தையும் நேர்த்தியாகவே செய்வார். பலனை பெற்ற பின்னர் கர்த்தரை மறந்து விடுகிற சோதனைக்கு ஆளாகாமல் கர்த்தரிடம் அறிக்கையிட்டதை முழுமனதுடன் நிறைவேற்றுவோமாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஜெப வீராங்கனைகளாக செதுக்குவாராக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தாய்மாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். என்னென்ன குறைகளோடு உங்களோடு போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ நான் அறியேன். எதுவாயிருந்தாலும் எதற்காக நீங்கள் தாமதிக்கிறீர்கள் என்பதை உணரத்தக்கதாக அவருடைய இருதயங்களை தட்டி எழுப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்காக பொறுமையோடு காத்திருந்து உங்களிடம் பெற்றதை உங்களுக்கென்றே உபயோகிக்க ஒவ்வொரு தாயையும் பலப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி: நம்பிக்கை நாயகி, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 071 99 333 44 0719 93 33 44. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி.